பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இம்மானுவேல், நம்மோடு கடவுள், கடவுளுடைய ஒரு பெயர் இம்மானுவேல். இந்த வார்த்தை விவிலியத்திலே முதல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆகாசு அரசனுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் நம்முடைய முன்னிலையில் நம்மிடத்தில் தோன்றி ஒரு வரம் கேள் என்று சொன்னால் நாம் என்ன வரம் கேட்போம்? நம்முடைய பட்டியல் ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் கொடுங்க ஆண்டவரே என்று. விவிலியத்தில் நேரடியாக பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மறைமுகமாக 2 நபர்களிடத்தில் இப்படி கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு. இதில் ஒருவர் சாலமோன். சாலமோன் என்ன கேட்டார் என்று நமக்கு தெரியும். மக்களை ஆள்வதற்கு தேவையான அறிவாற்றல் மிக்க ஞானத்தை எனக்கு கொடும் அப்படின்னு கேட்டார். சாலமோன் செய்த பெரிய தவறு அதுதான். சாலமோன் என்ன கேட்டிருக்க வேண்டும்? சாலமோன் கடவுளையே கேட்டிருக்க வேண்டும். உன்னுடைய பிரசன்னத்தை, உன்னையே எனக்கு கொடும் ஆண்டவரே என்று கேட்டிருக்க வேண்டும். கடவுளிடத்திலிருந்து கொஞ்ச பகுதியை மட்டும் நாம் கேட்கவே கூடாது. கடவுளையே நாம் கேட்க வேண்டும். எந்த ஞானத்தை கேட்டாரோ அந்த ஞானத்தை சாலமோனினால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த அறிவை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. சாலமோனுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கின்றோம், கடவுளுக்கு அவர் கேட்டது ஆரம்ப காலகட்டத்திலே ரொம்ப விருப்பமாக இருந்தது. நீ சரியானவற்றை கேட்டாய், நல்லதையே கேட்டாய் அப்படின்னு நினைத்தார். ஆனால் கடவுள் கொடுத்த வரத்தை வைத்து சாலமோனால் வாழ முடியவில்லை. அவருடைய அறிவாற்றலை கொண்டு அவருடைய வாழ்க்கையை பல பெண்கள் விளையாடி அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போனதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு இடத்தில் கடவுள் இந்த கேள்வியை எழுப்புகின்றார். எசையா புத்தகம் 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். ஆகாசு மன்னன் கடவுள் ஏதாவது கேள் அப்படிங்கிறார் ஆகாசு மன்னன் இடத்தில். ஆகாசு மன்னன் மிக சமயோசித்த புத்தி கொண்டவன். அவரை அழகா சொல்லிட்டார், அருமையான வார்த்தை சொல்லிட்டார். என் ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன், என் ஆண்டவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னார். ஆகாசு இருந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல் என்றால், ஆகாசு மீது பல பொறாமை, பலருடைய எரிச்சல். ஆகாசு மன்னனை முடித்து கட்ட வேண்டும் என்று பல அரசர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். இந்த சூழலில் ஆகாசு மன்னன் எப்படி பயந்திருந்தான் என்று விவிலியம் சொல்கின்றது. ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஆகாசு மன்னனுடைய இதயம் இலையாடுவது போல ஆடிக்கொண்டிருந்ததாம். இலையாடுவது போல ஆடிக்கொண்டிருந்தது. அப்ப ஆகாசு மன்னன் என்ன கேட்டிருக்க வேண்டும்? ஒன்று தைரியத்தை கேட்டிருக்க வேண்டும், அல்லது கடவுளிடத்தில், கடவுளே இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றியை கொடும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆகாசு மன்னன் கடவுளுடைய செயல்களை நன்கு அறிந்திருந்த அவன் கடவுளிடத்தில் நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவரே, உம்மை சோதிக்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் என்று.
கேட்க மாட்டேன் என்று சொன்ன ஆகாசு மன்னனுக்குத்தான் கடவுள் கொடுத்தார். இம்மானுவேல் என்கின்ற பெரிய வார்த்தை அவரிடத்தில் கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம், இம்மானுவேல் நம்மோடு கூட கடவுளாக இருக்கின்றார் என்று. கடவுளிடத்தில் நாம் கேட்டுதான் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டுமா? மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் எல்லாரும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது கடவுளுடைய அரசை நாடு, இறையரசை நாடு, மற்றதெல்லாம் உனக்கு நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொன்னவர் அவர். அப்பேற்பட்ட ஒரு இம்மானுவேல் என்கின்ற நாமத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒரு அரசன் இருந்தானா, அவனுக்கு பிறந்த நாள், மக்களுக்கு எல்லாருக்கும் வெகுமதியும் நன்கொடையும் அளிக்க அவர் விரும்புகின்றான். பிறந்த நாளுக்கு முந்தின நாள் அவன் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். இந்த சம்பவம் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்டு சொல்லுகின்றான், நாளைக்கு சூரியன் உதயமாகின்ற பொழுது எல்லாரும் அரண்மனைக்கு முன்னால் வாங்க அப்படின்னு. சூரியன் உதயமான உடனேயே என்னுடைய அரசாட்சிக்குள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சூரியன் மறைவதற்குள் நீங்க போய் எடுத்துட்டு என்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்துடணும் அப்படி. ஆசை யாரை விட்டது? எல்லாரும் ஓடுகின்றார்கள். ஓடி தேவையானதெல்லாம் எடுக்கணும்னு பார்க்கிறார். இன்னும் சூரியன் மறைவதற்கு நேரம் இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அரசனிடத்தில் திரும்ப முடியவில்லை. நிறைய பேர்னார். அரசன் சொன்னா, நீங்க ஓடுகின்ற இடமெல்லாம், நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னார். ஓடி ஓடி களைத்து போய் பலர் வீழ்ந்து போனார்கள். எல்லாரும் போன பிற்பாடு ஒரு சின்ன குழந்தை அங்க நின்றுட்டு இருந்ததான். அரசன் கேட்டானா, எல்லாரும் போயிட்டாங்களே, ஏன் குழந்தை நீ மட்டும் ஓடலையா அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை ஓடி வந்து அரசனை கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்சிட்டு சொல்லிச்சான், உன்னை நான் கட்டி பிடித்து கொண்டேன் என்றால் நீயே எனக்கு சொந்தம், நீயே எனக்கு சொந்தம் என்றால் உன்னுடையது எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்ச்சான். அருமையான ஒரு சம்பவம் இது. ஆண்டவர் என்கின்ற இம்மானுவேல் நம்மோடு கடவுளாக இருக்கக்கூடிய அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றிக்கொள்வோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் வைத்திருக்கின்ற பொழுது ஆகாசு மன்னனை சூழ்ந்து எத்தனை பேர் படையெடுத்தாலும், அவன் பயந்து நின்றாலும், இம்மானுவேல் என்கின்ற ஒரு தைரியமிக்க நாமம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இம்மானுவேல் நம்மோடு கூட கடவுள் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கின்றது. நம்மோடு கடவுளாக இருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இம்மானுவேல், எங்களோடு கடவுளாக இருக்கின்றவரே, உம்முடைய பிரசன்னங்கள் எங்களை ஆட்கொள்வதாக. உம்மையே எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே இம்மானுவேல் என்கின்ற பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றீரே. எங்களோடு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீரே. என்ன நேர்ந்தாலும் உம்மையே நாங்கள் பற்றி வாழ ஆற்றல் எங்களுக்கு தாரும். எங்கள் எளிய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.